ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் பார்க்க போறது ராகுல் மற்றும் கிஷோரினால் ஒழுக்கம் கிடைத்தான். அவங்க ரெண்டு பேரும் எப்படி நல்லதுன்னு நம்ம ஸ்டோரியில பாப்போம். வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கதை கேட்க ரெடியா? எஸ், கிளம்பு ஃப்ரெண்ட்ஸ். நல்ல நடத்தை தான் மனிதனை உயர்வா காட்டும். அது எப்படி? அதுதான் நம்ம மதிக்க வைக்கும். ஒரு கிராமத்தில் ராகுல் மற்றும் கிஷோர் என்ற 2 பேர் வாழ்ந்து வந்தார்கள். இருவரும் ஆடு மாடு கோழி வளர்த்து வாழ்ந்தார்கள். ஆடு கோழிகளை கூட்டிச் செல்லலாம், மாடு குதிரை இங்கே நன்றாக மேய்கின்றன. அதுல ராகுல் ரொம்ப நல்ல மனசுக்காரன். ஆமா, ராகுல் எப்போ நியாயமா நடத்துறாரு. இந்த ஆட்டுக்கு 500 ரூபாய், சிக்கனுக்கு 2 ரூபாய் சொல்லுங்க. ரொம்ப நல்ல விலை ராகுல், நன்றி. ஒண்ணும் இல்ல எங்கில், நல்லா போங்க. ஆனால் கிஷோர் அப்படி இல்லை. அவன் எல்லாரிடமும் மரியாதை இல்லாமல் பேசுவான். இந்த ஆட்டை வாங்கு, விலை 5000 ரூபாய். மேலும் பொருட்களை அதிக விலை விற்க முயற்சிப்பான். போ, நீ வாங்கலன்னா அடுத்தவன் வாங்குவான். இதனால் மக்கள் யாரும் கிஷோரிடம் வாங்கவில்லை. அனைவரும் ராகுலிடம் தான் வாங்க ஆரம்பித்தார்கள். ராகுலும் வாழ்க்கையில் முன்னேற ஆரம்பித்தான். இத கண்டு கிஷோருக்கு பொறாமை வந்தது. அவன் ராகுல காயப்படுத்த ஒரு திட்டம் போட்டான். கிஷோர், என்ன செய்கிற? உன் வேலையை பார். ஒரு இரவு ராகுல் கோழிப்பண்ணைக்கு வரும் வழியில் கிஷோர் மின்சார கம்பியை வெட்டிவிட்டு போனான். ஆனால் ராகுல் வரும்போது அந்த நேரத்தில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருந்தது. அதனால் ராகுலுக்கு எதுவும் ஆகவில்லை. இதை கண்டு கிஷோர் ஒரு உண்மை புரிந்து கொண்டான். நாம் மற்றவர்களிடம் எப்படி நடக்கிறோமோ அதைத்தான் வைத்து மக்கள் நம்மை மதிப்பார்கள். அந்த நாளில் இருந்து கிஷோரும் மக்களிடம் அன்பாக பேச நியாயம் ஆரம்பித்தான். ஆம் நண்பர்களே, இன்று முதல் நான் அனைவரிடமும் அன்பாக பேசுவேன். ரொம்ப நல்லது கிஷோர். அருமையான செய்தி. பின்னர் இருவரும் மக்களின் அன்புடன் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த வீடியோவில் நாம் சந்திப்போம். பாய்.